உங்கள் சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள். அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தம்பியோட காது குத்து வீடியோ தான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஊர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கே இருக்குன்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. வந்தவாசி தாண்டி நெடுங்கோணம் பக்கத்தில் இங்கே வந்து ஒரு மலைப்பகுதிக்கு பக்கத்தில் தான் இந்த கோயில் இருக்காங்க. போன வருஷம் தான் இந்த கோயில் வந்து கட்டி கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணாங்க. நிறைய ஒரு 7-8 ஊர் வந்து இதுதான் குலதெய்வமாக வச்சு இங்கே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. சோலையம்மா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரியாண்டவர் இங்கே வந்து இருக்குது. நாங்கள் முதல்லையே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம். இது வந்து நம்ம சென்னை அப்படின்னா எல்லாமே பண்ணிடலாம் ஊரில். அதனால் இங்கே வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணது, இந்த மாதிரி இந்த சாமி சிலை, குதிரை, இது எல்லாமே ரெடி பண்ணது பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா பொண்ணும் அவங்க வீட்டுக்காரன் மரும் பிள்ளையும் தான். அவங்க தான் வந்து அங்கே எல்லாமே சிலதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து நடுப்புற போயிட்டு வந்தோம். அன்றைக்கி எல்லாருமே மஞ்சள் கட்டினா நல்லாயிருக்கும். அதை விட பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த குலதெய்வத்தை வந்து நாங்கள் ஒரு 56 வருஷம் கழித்து தான் இதை வந்து நாங்கள் கும்பிடுறோம். ஏன்னா சின்ன வயசில் எங்கள் வீட்டுக்காரர் சின்ன வயசில் இருக்கும் போது எங்கள் மாமியார் வந்து ஊரில் போய் கும்பிடும் போது பிரச்சனை வந்து பாதியிலேயே வந்துட்டாங்க. எப்போவுமே குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு ஒரு பாதியில் பங்காளிங்கள்லாம் சேர்ந்து பண்ணும்போது நம்ம வந்து பாதியில் விட்டுட்டு வரக்கூடாது. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதை ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் வரணும். அவங்க அந்த மாதிரி கோவத்தில் பாதியில் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் நிறைய முயற்சி பண்ணேன் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பண்ண முடியல. கொம்பவுடுக்கெல்லாம் வச்சு சாமியெல்லாம் ஆடி பண்ணாங்க. இது வந்து நிறைய பேர் மூட நம்பிக்கை அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சிலர் வந்து நம்புவாங்க. நானும் வந்து ஏதோ நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். அதனால் வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி பண்ணோம். நம்ம குலதெய்வ கோயிலுக்கு வந்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றையும் பார்த்து பண்ணணும். நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போகிறீங்க, ஒரு நல்ல விசேஷம் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு கோவிலுக்கு போய் தொடர்ந்து போகணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல்ல வீட்டில் ஒரு பிள்ளையார் பிடிச்சி கற்பூரம் ஏற்றிட்டு எந்த ஒரு தடையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையார்கிட்ட வேண்டிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிங்க. இந்த முன்னாடி வரவர் தான் எங்கள் மரும் பிள்ளை. அவர் தான் முக்கால்வாசி அரேஞ்ச் பண்ணது. அங்கே எல்லாமே ஒவ்வொன்றையும் பார்த்து செஞ்சது அவர் தான். இந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு இடத்துல வச்சு அங்கே வந்து சாமிக்கு முன்னே ஒரு பெரிய குளக்கரை அங்கே இருக்குது. அந்த குளத்துக்கரை கிட்ட வச்சு தான் நம்ம எடுத்துகிட்டு போகணுன்னு ரமேஷ் எல்லாம் வண்டியில் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து அந்த குதிரை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாய் பொம்மை, அதுக்கப்புறம் ஒரு ஆண் சிலை, ஒரு பெண் சிலை, இந்த மாதிரி எல்லாம் வச்சு அங்கே வந்து நமக்கு காப்பு கட்டுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. அக்னி சட்டி தூக்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் கையில் வந்து வேப்பிலை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பறிச்சுட்டு வந்து தம்பியெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே இது பண்ணாங்க. இது வந்து நம்ம ஒரு குலதெய்வ சாமியை கும்பிட்றோம் அப்படின்னா 4 பங்காளிங்க சேர்ந்து பண்ணணும். எங்கள் வீட்டில் 3 பேர். அதில் வந்து ஒருத்தவங்க லேட் ஆகிடுச்சு வர்றதுக்கு, மூத்தவரோட பிள்ளைங்க வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. நான், எங்கள் மச்சினர் வீடு, அதுக்கப்புறம் தம்பிங்க, அதுக்கப்புறம் பொண்ணு, இவங்கெல்லாம் வரைக்கும் இங்கே எல்லோரும் கெஸ்ட்டாக வந்தவங்க எல்லாருமே கோயிலாண்ட இருக்காங்க. நாங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு யோகன் பாருங்கள் அந்த காப்பு கட்டும் போது என்னடா எதையோ கொண்டு வந்து நம்ம கையில் கட்டுறாங்களே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு இப்போ அவங்க அப்பாவை பாப்பாப்பில் பாருங்கள், சூப்பராக பார்ப்பார். பார்த்து என்ன இது அப்படின்னு கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது. ஓகே போடா நான் கட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரியே இருக்குது பாருங்க. ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட்டு, நம்ம என்ன சொல்கிறோமோ அதை செய்யக்கூடிய ஒரு குழந்தை. எங்களுக்கே சில நேரம் ஆச்சரியமாக ஆகிடும். வேணாம் அப்படின்னு பிடிவாதெல்லாம் நம்ம குழந்தைங்கள்லாம் வந்து சிலர் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவாங்க, பண்ண விட மாட்டாங்க. ஆனால் பாருங்கள் எவ்வளோ பொறுமையாக நிதானமாக அவர் கட்டிகிட்ருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த சாமி ஆடுறவங்களெல்லாம் பார்த்துட்டு இவருமே அப்படி லைட்டாக ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அங்கே வந்து நம்ம குதிரையெல்லாம் எடுத்து ரமேஷ் ஒரு குதிரை, அப்புறம் எங்கள் மச்சனர் பையன் தினேஷ், உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் அவன், அப்புறம் கணேஷா, நான் வந்து அக்னி சட்டி எடுத்துக்கிட்டேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொம்மை எடுத்துக்கிட்டு அப்படியே அங்கேருந்து கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும், கிட்டத்தட்ட ஒரு 1.5 1.5 2 கிலோமீட்டர் இருக்கும். அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறோம்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரோடு வழியாக நாங்கள் வந்து எல்லாருமே சேர்ந்து நடந்து வந்துட்டுருக்கோம். இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கிறோம், வீடியோ எடுத்துகிட்டு ரமேஷோட ஃப்ரெண்டு வினோத், அவர் பேரும் வினோத்துக்கும் ரமேஷுக்கும் ரொம்ப வந்து ஒரு அட்டாச்மெண்ட் மாதிரி இருக்கிற ஃப்ரெண்டு ஃபுல்லாக வினோத்தாகவே இருக்கிறாங்க. இவர் வந்து நம்ம கல்யாணத்துக்கு, அப்புறம் நிச்சயதார்த்தத்துக்கு, சீமந்தத்துக்கு எல்லாத்துக்குமே இவர் தான் எடுத்தார். அதுக்கப்புறம் கோவில்கிட்ட நம்ம வந்துட்டோம். முதல் வந்து முனேஸ்வரன் சிலை கிட்ட நிறுத்திட்டு அதுக்கப்புறம் சுற்றி கோயிலை சுற்றிட்டு மறுபடியும் கோவில்கிட்ட இங்கே வந்தாச்சு. இந்த கூடாரமெல்லாம் கூட முதல் கிடையாது, இப்போ தான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் இந்த கோயில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த இடம் சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. பூஜையாளி தான் தூக்கி வச்சார். அதே மாதிரி அவர் இறக்கி கொண்டு போய் வழக்கமாக உள்ள இடத்துல வச்சுருவாங்க. இது வேண்டுதல் பண்ணியும் ஒரு சிலர் செய்வாங்க. ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரி பெருசாக பண்ணும்போது இது எல்லாமே செஞ்சு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஐதீகம். அதை நம்ம வந்து முன்னோர்கள் பண்ணிட்டு இருந்தாங்க, அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கடுத்து நம்ம பொங்கல் வைக்கணும். 108 பிள்ளையார் பிடிக்க போகிறாங்க. அந்த 108 பிள்ளையாருக்கும் நம்ம வந்து பொங்கல் படைக்கணும். அதனால் பெரிய இதில் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். இங்கே வந்து பம்பை உடுக்கக்காரங்க வந்துட்டு அவங்க வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது 101 பிள்ளையார் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பிடிச்சி வைக்க நம்ம பசங்க எல்லாமே கடகடன்னு கொண்டு வந்து அங்கே லைனாக வச்சு விட்டாங்க. அவங்க பார்த்து எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. நம்ம வந்து குட்டியாக ஒரு பானையில் முனேஸ்வரனுக்கு ஒரு பொங்கலும், பெரியாண்டவருக்கு படைக்கிறதுக்காக ஒரு பொங்கலும் வந்து பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாம் சமைக்கிறவங்கலாம் வந்து சமையல் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நமக்கு அங்கேயே வந்து சமைச்சு கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சாமி அலங்காரம் நடந்துகிட்ருக்குது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து வந்து சமைச்சாங்க. அதுக்கப்புறம் 108 பிள்ளையார் பிடிச்சதும் கொண்டு வந்து கரெக்டாக அது எந்த மாதிரி வைக்கணுமோ அந்த மாதிரி அவங்க வச்சு முடிச்சுட்டு மஞ்சள் வந்து நல்லா கரைச்சிட்டு அது மேலே ஊற்றி மஞ்சள் வந்து கரைச்சி எல்லா சாமிக்கும் ஊற்றிட்டு அப்படியே குங்குமமும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வந்து உள்ளே போய் தீபார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபார்த்தனை பண்ணி சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. யோகனுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து மெயினாக வந்து முதல் முடி கொடுக்கறது நம்ம சாமிக்கிட்ட கட் பண்ணி சாமிக்கிட்ட பால் ஊற்றி பாலில் போடுவாங்க. இது வந்து இந்த மாதிரி பழக்கம் உள்ளவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சமாக பூஜை பண்ணுறவர் வந்து கட் பண்ணி அங்கே வந்து சாமிக்கிட்ட போட்டுறாரு. அதுக்கப்புறம் மொட்டை அடிக்கும் போது தான் பயங்கர பாருங்க அவர் எப்படி பண்ண போகிறாரு. எத்தனை பேர் பிடிச்சிக்கிட்டு பண்ணுறோம். ரெடி பண்ணுவோம் என்ன பண்ண போகிறான் ரமேஷ்ன்ட்டு, ஐயோ யோகன் என்ன பண்ண போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு 5 தென்னங்கன்று வாங்கி கொண்டு போய் கோவிலாண்ட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா மரம் நடுறது ரொம்ப நல்லது அப்படின்றதுனால 5 குழி ஆல்ரெடி ஆள் வச்சு அவர் பூஜை பண்ணுறவர் வந்து எடுத்து வச்சிட்டாரு. மரம் வந்து நம்ம வைக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஒவ்வொரு விசேஷ டைம்லேயும் நம்ம வந்து ஒரு மரம் நட்டு வச்சோம்னா ரொம்ப நல்லது. ஒரு பிறந்த நாளுக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்யாணம், சீமந்தம், இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விசேஷத்துக்கும் நம்ம வந்து ஒரு மரம் நட்டு வச்சோம்னா நல்லா வந்து செழிப்பாக வந்து வளரும். ஆல்ரெடி குழியெல்லாம் எடுத்து வச்சுருந்தா அதனால் 5 தென்னங்கன்று வாங்கிட்டு போனோம். வந்தவாசியில் தான் வாங்கணும் இந்த தென்னங்கன்று. அதை அப்படியே நட்டு வச்சுட்டோம். நம்ம கூட வந்து அவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. மேலே பார்த்திங்கன்னா குரங்குங்க, நிறைய குரங்குங்க, அதுக்கப்புறம் மயில் எல்லாம் வருது. யோகனுக்கு காமிச்சிட்ருக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 108 பிள்ளையாருக்கும் மாவு விளக்கு போடணும். அந்த மாவு விளக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நான் உருட்டி வச்சுட்ருக்கேன். பக்கத்தில் உட்காந்துட்ருக்குது எங்கள் மூத்தாரோட மருமக. அவள் வந்து நம்மளுக்கு குங்குமஞ்சா வைக்கிறாப்புல. இதை பாருங்க யோகனுக்கு மொட்டை அடிக்க ஆச்சு. யோகனை வந்து அவங்க தாத்தா மடியில் உட்கார வச்சு தான் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் கேட்பீங்க ஏன் அவங்க மாமா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. மாமா பிறந்ததுலேருந்து அந்த குழந்தைய பார்க்க கூட வரல. அதனால் தாய் மாமா மடியில் உட்கார வைக்கிறத விட தாத்தா மடியில் உட்கார வைக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா மடியில் உட்கார வச்சு முடி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள் பயங்கர குழந்தை. எங்களால் நாளாக கிட்டையே நிற்கல. ஏன்னா அவனுக்கு முடி தலையில் கை வச்சாலே அவ்வளோ கோவம் வரும். சின்ன தாத்தா, பெரிய தாத்தா, சித்தப்பா எல்லாரும் அவனை மாற்றி பிடிச்சிட்ருக்குறாங்க. அவர் முடி எடுக்கிறவருக்கே குழந்தையா இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணார். அதுக்கப்புறம் ரொம்ப அழுதவொடனே நான் கிட்ட போயிட்டேன். சரி நம்மக்கிட்ட வந்து அழுவாமல் இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மட்டும்
மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சரி தம்பிக்கு வந்து முடி எடுக்கும் போது அவ்வளோ கஷ்டப்பட்டான். அதுக்கப்புறம் ரொம்ப அழுதோடனே நானும் வரலட்சுமி அங்கே பக்கத்தில் போயிட்டோம். அதுக்கப்புறம் தூக்கிட்டு வந்துட்டோம். வரலட்சுமி வந்து கொஞ்சம் அழைய நிப்பாட்டி கொடுத்தா வரலட்சுமி குளிக்க வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ரெடி பண்ண போயிடுச்சு. இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றுத்துக்கும் மஞ்சள் குங்குமம் இது எல்லாமே வச்சு ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அங்கே சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம முடித்த உடனே பக்கத்தில் இன்னும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாரும் பொங்கல் அன்னைக்கு பார்த்திங்கன்னா கோவிலில் பயங்கர கூட்டம், அவ்வளோ கூட்டம் வந்துட்டாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இலை வச்சு அதில் வந்து பொரி அவுளெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் பொங்கல், தேங்காய், கற்பூரம் இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையும், அதாவது அங்கே கோயிலுக்கு வந்து இருந்தவங்க கூட இதை வந்து எடுத்து செஞ்சாங்க நிறைய பேர். தினேஷோட மொட்டை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். அடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவனே அடிச்சிட்டான். சரி குலதெய்வ கோயிலுக்கு தானே அப்படின்னா. இந்த மாலை வந்து யோகனுக்காக தனியாக கட்டி வச்சுருந்தோம் போடுறதுக்கு. வினோத் தான் இந்த மாலையை வந்து கட்டினாப்புல. உள்ளே வந்து பூஜை முடித்த உடனே எல்லாரும் வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வந்து உள்ளே இருக்கிறது சோலையம்மா. அங்கே நம்ம அந்த முனேஸ்வரனை சுற்றி வரோம் இல்லைங்களா, அந்த இடத்துல பெரிய ஆண்டவர் அபிஷேகம் ஆரம்பிக்க போகிறாரு. அதனால் நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு அபிஷேகம் ஆரம்பிக்கிறாரு. அபிஷேகம் முடித்து நாங்கள் சந்தனம்லாம் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற வேலையை பார்க்குறதுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் இப்போ மணி ஆன உடனே நம்ம வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு முனேஸ்வரன் சிலைக்கிட்ட போய் நின்று அந்த உடுக்கை அடித்து வாக்கு கேட்பாங்க. அதுக்காக எல்லாரும் போய் நிற்கிறோம். அங்கே வந்து எல்லாருமே நின்றுட்டோம். நாங்கள் மட்டும் இன்றைக்கி மொட்டை அடித்து காது குத்தலை. இன்னும் ஒரு 2-3 குரூப் வந்து வந்திருந்தாங்க. அதனால் ஏகப்பட்ட கூட்டம் ஆயிடுச்சு அங்கே ஃபுல்லாகவே. அப்புறம் எல்லாரையும் வந்து லைனாக நின்றுட்டு வேப்பிலெல்லாம் கையில் கொடுத்துட்டு நிற்க சொல்லிட்டாங்க. இந்த இடம் சாதாரண நாளில் நம்ம போனோம்னா ரொம்ப அமைதியாக இருக்கும். அங்கேயே இருந்துடலாமா அப்படின்னு கூட சில டைம் தோணும். அதுக்கப்புறம் எங்களோட மச்சினர் ஒருத்தர் மேலே தான் வந்து சாமி வந்தது. பெரியாண்டவரும் அதுக்கப்புறம் முனேஸ்வரனும் வந்தது. அது வந்து வாக்கு கொடுத்தப்புறம் தான் நம்ம சாமி அடுத்து வந்து கும்பிடணும் அப்படின்றது ஒரு ஐதீகம். நிறைய பேருக்கு வந்து இது மூட நம்பிக்கை அப்படின்னு கூட சொல்லுவீங்க. ஒவ்வொருத்தரோட நம்பிக்கை ஒவ்வொருத்தரோட இது வந்து இருக்கும். அந்த மாதிரி எனக்குமே ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட காலத்தில் இந்த கோயிலுக்கு மாதம் பௌர்ணமி அப்போ போக ஆரம்பித்தோம். அப்போ தான் எங்களுக்கு வந்து எல்லா நல்லதும் நடந்தது. நிறைய பேர் சொல்லுவாங்க குலதெய்வ கோயிலுக்கு தான் முதல்ல போகணும், அப்புறம் தான் மற்ற எந்த கோயிலுக்கு வேணும் அதெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே பூஜை முடிச்சுட்டு உள்ளே வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே நம்ம 12 மணிக்குள்ளே முடிக்கணும் அப்படின்றதுனால எல்லாம் நிறைய பேர் எடுத்து போட்டு வேலைகள் எல்லாமே செஞ்சாங்க. ரொம்ப சிறப்பாகவும் செஞ்சாங்க. உள்ளே முடிச்சுட்டு வெளியே வந்து இந்த தேங்காய்லாம் கற்பூரம்லாம் ஏற்றி தேங்காய்லாம் உடச்சி ஒவ்வொருத்தராக பாருங்கள் எவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். எல்லாருமே ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒருத்தர் விளக்கேற்றுறது, ஒருத்தர் கற்பூரம் ஏற்றுறது, அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து தேங்காய் உடச்சி வச்சுன்னு வர்றது, இப்படி லைனாக எல்லாருமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் காது குத்தணும் அப்படின்றதுனால தம்பி வீட்டில், அதுக்கப்புறம் சின்ன தம்பி வீட்டில், தங்கச்சி வீட்டில், அதுக்கப்புறம் நம்ம மச்சனர் வீட்டில் இப்படி எல்லாருமே வந்து வருஷத்தட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பித்ததுக்கப்புறம் யோகனை உட்கார வச்சு காது குத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. யோகனுக்கு ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் வரலட்சுமிக்கு, ரமேஷுக்கு எல்லாருக்கும் வச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹரி வந்து தாய் மாமா, ஹரியை உட்கார வச்சு யோகனை உட்கார வச்சு காது குத்தணும். என்னடா பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கிறாரு. அவருக்கு அது வரைக்குமே தெரியாது ஒரு ஊசியில் ஒரு குத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக தான் இருந்தார். அப்புறம் ரமேஷ் வந்து தாய் மாமாவுக்கு வந்து மாலை போடணும் அப்படின்றதுனால மாலை போடுறாப்புல. அதுக்கப்புறம் யோகனுக்கு நான் போட்டு விட்டேன். அவர் வேணவே வேணான்னு வர, ஆனால் கம்முன்னு இருந்தார். இன்றைக்கி பேசாமல் இருக்கிறாரு பாருங்க.
இப்போதான் அழுவ ஆரம்பிக்க போகிறாரு. இதை பார்க்கறதுக்கே நமக்கு பாவமாக இருக்கும். உடனே அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்குமே இந்த வாழைப்பழத்தை வாயில் வச்சுருவாங்க அழுவும் போது. அங்கே பாருங்க வாழைப்பழத்தை கடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்த காதுக்கு போகிறாங்க. அடுத்த காதுக்கு போகும்போது தான் எங்களை பார்த்து ஐயோ இன்னொன்று குத்த போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. அப்புறம் ஸ்ரீக்கு வந்து ஒரு சாஸ்திரத்துக்கு குத்தணும் அப்படின்றதுனால மேல் காது கம்பல் குத்தணும். ஸ்ரீ தான் பயங்கரமாக அழுதுட்டா. ஏன்னா வந்து காது முத்தி போயிருக்கும் இல்லைங்களா, அதனால கொஞ்சம் வலி இருந்தது. அப்படியுமே அந்த இது வச்சுட்டு தான் குத்துனாங்க. நல்ல வலியில் அந்த அம்மா பயங்கரமாக அழுதாங்க. ஸ்ரீ அழுவும் போது எல்லாரும் கிண்டல் பண்ண வேற ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பியே அழுவலை, நீ அழுவுறியே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சிரித்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யோகன் முடிச்சிட்டாரு, நல்லா தெம்பாயிட்டாரு. காதெல்லாம் குத்திட்டு வலியெல்லாம் போயிடுச்சு அவருக்கு. எல்லாருக்கும் ஐஃபை கொடுத்துக்கிட்டு பாய் சொல்லிக்கிட்டு கெஸ்ட்டாக வந்தாங்க. எல்லாருமே நமக்கு வந்து வெத்தலைப்பாக்கு பூ பழம்லாம் வச்சு கிஃப்ட் எல்லாமே கொடுத்து இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எடுத்து பண்ணது வந்து இவங்க தான். என் பொண்ணு மருமக பிள்ளை, அக்கா பொண்ணு மருமக பிள்ளை அந்த ஊரில் தான் இருக்கிறாங்க, சேத்பட்டில். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா வேலையும் எடுத்து போட்டு செஞ்சது இவங்க தான். நமக்கு வந்து ஒரு அனுபவம் வேணும் இல்லைங்களா. இவர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மச்சனர் இவர் தம்பி. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக கூப்பிடுறாங்க, யார்கிட்டையும் போக மாட்டேன்ட்டாரு. ஏன்னா யார் தூக்குனாலும் காது குத்திடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில். அப்புறம் அங்கேயே வந்து சமைச்சு நம்ம பிரியாணி, அதுக்கப்புறம் தயிர் பச்சடி, பிரெட் அல்வா இது எல்லாமே பண்ணி நம்ம அங்கேயே வந்து எல்லாருக்கும் வந்தவங்க எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 6-7 மணிக்கு தான் நாங்கள் கிளம்புனோம். ஒவ்வொருத்தரையாக கிளம்புறவங்களெல்லாம் பஸ் ஸ்டாண்டில் கூட்டிட்டு விட்டுட்டு அப்புறம் வினோத் பார்த்திங்கன்னா 2 நாளாக எங்களுக்கு வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாப்புல. சூரிக்கு எப்போவுமே எந்த ஃபங்க்ஷன்னாலும் வினோத் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கிறாப்புல. இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஸ்ரீயோட அம்மா, ஸ்ரீயோட அப்பா. நகை போட்டோம்னா அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, என்னடா இது கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் ஜாலியாகிட்டார், ஏதோ கொண்டு வந்து கொடுக்குறாங்க, வாங்கி வச்சுக்கிறாங்க அம்மாவும் அப்பாவும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம காலையில் கங்கானம் கட்டணும் இல்லைங்களா, அது வந்து நம்ம அவுத்து சாமிக்கிட்ட வச்சுட்டு வரணும். அதனால் எல்லாருக்கும் கற்பூரை ஏற்றிட்டு எல்லாருக்கும் பூஜை பண்ணுறவர் வந்து அவுத்து எடுத்து வைக்கிறாரு. உண்மையிலே பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு கொடுப்பனை அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா எத்தனையோ வருஷம் பண்ணணும். எனக்கே வந்து கல்யாணம் ஆகி 43 வருஷம் ஆகுது. 43 வருஷமாக நானும் ட்ரை பண்ணி இந்த 43வது வருஷம்தான் இதை வந்து என்னால் பண்ண முடிஞ்சது. அந்த கடவுள் வந்து எனக்கு அந்த அனுகிரகத்தை கொடுத்துருந்தாரு. அதற்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சாமியை கும்பிட்றதுக்காக என் கூட இருந்து ஹெல்ப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் யோகன் வந்து கடைசியில் ஃபோட்டோலாம் எடுத்துக்கின்னு விளையாடிட்டு இருக்கிறாரு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி குலதெய்வத்தை தொடர்ந்து நான் கும்பிட்டுட்டு இருக்கேன், மறக்காமல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றவங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் குலதெய்வத்தில் சாமியை கும்பிடாமல் இருக்கிறீங்க, தெரியாமல் இருக்குதுன்னா பெரியவங்களை கேட்டு கண்டிப்பாக பண்ண ஆரம்பிங்க. நம்ம கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும். அதாவது ஒரு தடைகள் இருக்கும்போது நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது அந்த தடைகள் வந்து விலகிடும். அதுக்கடுத்து நமக்கு பிஸ்னஸ் பண்ணுறதா, இல்லை தொழில் பண்ணுறதா, இல்லை வேலைக்கு போகிறதா, ஒரு கல்யாணம் காட்சி, இது எல்லாமே நமக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். நான் அந்த நம்பிக்கையில் தான் ஒவ்வொரு மாதமும் போய் பௌர்ணமி அப்போ பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு சிலர் அமாவாசைக்கு போவாங்க, ஒரு சிலர் பௌர்ணமிக்கு போவாங்க. உங்களுக்கு உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு எந்த நாளில் போகணுமோ அந்த நாளில் போய் நீங்கள் வணங்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் வந்து கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.